இங்க வேலைக்கே போகாம இப்போ உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவது இப்போ நான் வேலைக்கு போறது இல்ல. I was just retired at the age of 41. இப்போ 41 ரிட்டையர்ட் ஆயிட்டேன். Without work there are passive income comes on my accounts 1,60,000 per month. Per month. It comes on passively. I shown that right. Incomes are result positive cash flow. So என்னோடது 1,60,000 நான் கிரியேட் பண்ணேன். அது எப்பயில இருந்து கிரியேட் பண்ணேன்னா அது ஏன் வந்துச்சுன்னா just 1 minute குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருச்சியில தான், ஒரு பேர் வந்து தியாகு. அவர் வந்து கோடீஸ்வரர். மாசம் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு அபுதாபில. சென்னையில ஒரு ஹவுஸ், கோயம்புத்தூர்ல ஒரு ஹவுஸ், கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சிருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச் பண்ண முடியாது, ஆனா எனக்கு தெரியும் அவரை. நான் அப்பப்ப பாத்திருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்றாரு, 5000 ரூபாய் இருந்தா அனுப்புங்கிற. ஷாக், என்னாச்சு சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் எனக்கு சமுட்டியில் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா இவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணார், இஸ் நாட் எவர் பெய்டு ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் ரூபா சம்பாதிச்ச ஆளு இப்ப திருச்சியில ரெண்டல் ஹவுஸ்ல 5000க்கு இருக்காரு. அவரை நாங்க குருவா பார்த்தவருங்க. அவர் பக்கத்துல நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்ப என்கிட்ட சொன்னாரு, மதுரை என்னோட 3 மாச சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சிருந்தா தனி பிளாட்ல உட்காந்துருப்பேன். ஆனா எல்லாம் சேவிங்கிற பேர்ல, அசட்டுங்கிற பேர்ல பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணிருக்க? நீ 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 வந்து நம்மலாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில போறோம், ஃபாரின் போறோம், எங்கவோ போற, திருப்பி வர 45 வயசுல நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 lakh யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுக்குமா? உன் பையன் கொடுப்பாங்களா? உன் மனைவி கொடுப்பாங்களா? உங்க அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு ஆன்சர் தரல. அம்மா யார் கொடுப்பா? நோபடி வில் நாட் கிவ். 1000 ரூபா நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நான் ஒன்னா ஸ்டார்ட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலா 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு it's around 6 crores. It's my portfolio. 6 கோடி உங்களோட portfolio. 6 crore my portfolio all together. Real estate, a gold, a stock, mutual fund and corporate bonds. All together it's a 6 crores. Monthly 2 lakhs and my income. இங்க வேலைக்கே போகாம இப்போ உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவது இப்போ நான் வேலைக்கு போறது இல்ல. I was just retired at the age of 41. இப்போ 41 ரிட்டையர்ட் ஆயிட்டேன். Without work there are passive income comes on my accounts 1,60,000 per month. Per month. It comes on passively. I shown that right. Incomes are result positive cash flow. So என்னோடது 1,60,000 நான் கிரியேட் பண்ணேன். அது எப்பயில இருந்து கிரியேட் பண்ணேன்னா அது ஏன் வந்துச்சுன்னா just 1 minute குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருச்சியில தான், ஒரு பேர் வந்து தியாகு. அவர் வந்து கோடீஸ்வரர். மாசம் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு அபுதாபில. சென்னையில ஒரு ஹவுஸ், கோயம்புத்தூர்ல ஒரு ஹவுஸ், கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சிருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது, ஆனா எனக்கு தெரியும் அவரை. நான் அப்பப்ப பாத்திருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்றாரு, 5000 ரூபாய் இருந்தா அனுப்புங்கிற. ஷாக்.